கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் ஈமான் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் பேர் அருளாக வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டதின் மூலமாக நிலையான சந்தோஷம், நிலையான இன்பம், நிலையான சுவனத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு நற்செய்தியாக சுப செய்தியாக குர்ஆனிலே பல இடங்களிலே சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஈமான் கொண்டவர்களுக்காக ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டு சாலிஹான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, சொர்க்கங்களிலேயே ஆக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொண்டு சுப செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். எனவே ஈமான் கொண்டதின் காரணமாக நிலையான இன்பம், நிலையான சந்தோஷம், நிலையான சுகபோக வாழ்க்கையை கொண்டு நமக்கு சுப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலகாப் கௌஸின் அஹதிக்கும் அவ் மௌதிஅ கதமின். சொர்க்கத்திலே ஒரு சாட்டை, லகாப் என்பதாக சொன்னால் சாட்டை என்பதாக சொல்லுவாங்க, அல்லது வில். அது எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு அடி 2 அடிக்கு இருக்கும் ஒரு சாட்டையினுடைய அளவு. சொர்க்கத்திலே யாருக்கு ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைத்து விடுமோ, ஒரு லகாப் கௌஸின், அந்த சாட்டையோ வில்லோ வைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைத்து விட்டது என்பதாக சொன்னால், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட உயர்ந்ததை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதாக சொன்னார். சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, சுவனத்தினுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு விசாலமான சுகபோகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அந்த அளவு ஒருத்தருக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருச்சு என்பதாக சொன்னால் முழு உலகத்தையும் பகரமாக்கினாலும் அதற்கு ஈடாகாது. அவ்வளவு பிரம்மாண்டமானது, அவ்வளவு விசாலமானது, மாறாக அவ்வளவு நிலையானது, அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய உலகம், அதனுடைய யதார்த்தத்தை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருந்தாலும் ஆனால் மறந்து விட்டோம். உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒன்று. இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. கண்ணுல பார்க்கக்கூடிய எதுவும் நிரந்தரமாக இந்த உலகத்துல இருக்க போவது கிடையாது. இந்த உலகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரமும் நிரந்தரமாக இருக்க போறதில்லை. அவர்களும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறதில்லை. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது, யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹு வ ஸீனா. ஒரு வீணும் விளையாட்டும் ஒரு அலங்காரம் தான். உலகத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கு, ஒரு ஜீனத் இருக்கு. அந்த அலங்காரத்தை பார்த்து மக்கள் ஏமாந்துறாங்க. இதுல ஒன்றுமே கிடையாது, வீணும் விளையாட்டும் தான். இதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆட்சியாளர்கள் நிரந்தரம் கிடையாது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்றான். இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவன் நாளைக்கு அடிமையாக இருக்கலாம். இன்னைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் நாளை ஆட்சியாளனாக மாறலாம். அது யாருடைய கையிலும் இந்த உலகத்துல இல்லை. அவங்க நினைச்சுக்கிறாங்க, என்னுடைய திறமையிலே, எங்களுடைய யுக்தியிலே, எங்களுடைய திட்டமிடுதல், எங்களுடைய செயல் திட்டங்கள், இதனால நாங்க ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கோம், இதனால் தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கோம், இதனால் உலகத்தை நாங்கள் கட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக தங்கள் திறமை, அறிவு, தங்களுடைய சிந்தனை ஆற்றல், தங்களுடைய படைபலங்களை வைத்து நாம இவ்வளவு பெரிய உயரத்துல உட்கார்ந்து இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிஹில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் நாடுறதா நடக்கும். யார நாடுறானோ அவனை உயர்த்துவான், யார அல்லாஹ் வீழ்த்தணும்னு நினைக்கிறான் அவனை வீழ்த்துவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. எனவே ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் ஈஸ்வரன் மாறி மாறி வரும். நிலையாக இன்பமான வாழ்க்கை வாழ்றாருங்க, சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு உலகத்துல. அப்படி ஒன்றும் கிடையாது. யாருமே அப்படி ஒருத்தரை இந்த உலகத்துல அடையாளம் காட்டவே முடியாது.
நிலையான இன்பமும் இல்லை, நிலையான துன்பமும் கிடையாது. அதுவும் இந்த உலகத்துல மாறி மாறி வந்து கொண்டு செல்லக்கூடியதாக தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், முழு உலகமும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய வல்லமையை, அந்த நிஅமத்துகளை நீங்க எதை மறுப்பீங்க? குல்லு மன் அலைஹா ஃபான், முழு உலகமும் ஒரு நாள் அழிந்து போய்விடும், ஒண்ணுமே இருக்காது. லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அல்லாஹ் குர்ஆன்ல சூளுரைக்கின்றான் என்பதாக சொல்வாங்க உலமாக்கள். சூளுரைக்கின்றான், எல்லாமே அழிக்கப்பட்டு ஒண்ணுமே இருக்காது. உலகத்துல ஒவ்வொரு மனிதனாக, ஒவ்வொரு உயிரினமாக தேடி தேடி அல்லாஹ்வுடைய உத்தரவு பெயர்ல உயிரை வாங்கி கொண்டிருந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மலக்குல் மௌத், எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு கடைசி அவர் ஒருத்தர் தான் நிற்பார். அல்லாஹ்வுடைய அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய உயிர் அதுவும் வாங்கப்பட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஒட்டுமொத்தமாக உலகத்துல எந்த உயிரினமும் இருக்காது, எந்த படைப்பும் இருக்காது, எல்லாம் குல்லு மன் அலைஹா ஃபான். கடைசியாக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. கடைசியாக அல்லாஹ் கேட்பான், யார் இருக்கா? யா அல்லாஹ், உன்னையும் என்னையும் தவிர யாரு? உன் உயிரை நீயே வாங்குப்பா. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்துல பிறந்த அத்தனை உயிரினத்துக்கும் மவுத் இருக்கு அப்படின்னு சொல்லி உயிர் வாங்கி கொண்டிருந்த அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உயிரை அவர்களே வாங்குவாங்க. கடைசியாக ஒண்ணுமே இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த முழு உலகமும் அழிந்து போய் ஒண்ணுமே இருக்கா. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, உலக வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மத்தா, இது ஒண்ணுமே இல்ல, அற்பமானது, ஒரு சொற்பமான ஒரு காலகட்டம், அவ்வளவுதான். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது இந்த உலகத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமா ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா மதா. இந்த துன்யா இருக்கின்ற ஒரு மதா, ஒரு அற்பமானது, நிலையற்றது. வ இன்னல் ஆகிரத ஹிய தாருல் கரார். ஆனா மறுமை வாழ்க்கை தான் அது நிரந்தரமானது. அதுல ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா நிரந்தரமான சுகபோக வாழ்க்கையை, நிலையான சுவன வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார். நவுதுபில்லா, ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டார் சொன்னா நிரந்தரமான வேதனையை, நிரந்தரமான அதாபுகள், நரகத்தை, நரகத்தினுடைய வேதனைகளை பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் நம்மளை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. குடும்பத்தார்களோடு சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது, நிரந்தரம் இல்லாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிலையான வாழ்க்கை, நிலையான சுகம், நிலையான சுகபோகம் முழுக்க முழுக்க அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் வைத்திருக்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்காக சொர்க்கத்தை, உயர்ந்த சொர்க்கத்தை, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல எங்கெங்கேயோ சுற்றுலாவுக்கு சென்றிருப்போம். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு, நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு உள்ளடங்கி எவ்வளவோ நகரங்கள், உள்ளூர்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல எவ்வளவோ சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் சென்றிருப்போம். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் சலிப்பு தட்டிடும். ஒரு தடவை போலாம், 2 தடவை போலாம், மிஞ்சி மிஞ்சி போனா 10 தடவை போலாம், 100 தடவை போலாம். ஆனா அனைத்தும் சலித்து போயிடும். உலகத்துல சாப்பிடக்கூடிய உணவுகள், விரும்பி சாப்பிடக்கூடியது, எத்தனை முறை சாப்பிடலாம்? ஒரு நாள்ல ஒரு தடவை சாப்பிடலாம். அந்த ஒரு தடவையை முழுமையாக சாப்பிட முடியாது, உடல் சேர்ந்தா, உடலை ஏற்றுக்கொள்ளாது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக தவிட்டாத, சலித்து போகாத ஒரு வாழ்க்கை தான் சுவனத்தினுடைய வாழ்க்கை, அந்த சுவனத்தினுடைய அந்த பயணம். எனவே ஒரு கணம் நாம் நம்முடைய உள்ளங்களை அந்த சொர்க்கத்தை நோக்கி நாம் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அங்கதான் நம்ம போய் தங்க போறோம். அவ் ஆபிரிஸ் சபீல், நபி அவங்க சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக அவ் ஆபிரிஸ் சபீல். சஹாபாக்களை பதில் சொன்னா, உலகத்துல ஒரு ஆபிரிஸ் சபீல், வழிபோக்கனை போல வாழ்ந்துட்டு போங்கப்பான்னு சொன்னாங்க. வழிபோக்கனா வாழ்ந்துட்டு போங்க. ஒரு டிராவலர் இருக்கார், பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார், அவர் வேலை பயணம் தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டார், பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறது அவர் உலகத்துல அவருக்கு வாழ்க்கை, அதுதான் பொழப்பு அப்படின்னு சொன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா அவர் தன்னுடைய பயண கட்டுச்சாதனமா எதை எடுத்துட்டு போவார். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, மறுமை வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது உலகத்துல நீ ஒரு ஆபிரி சபீல், ஒரு சபீலாக, ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்துட்டு போ. எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும்? ஒரு 2 செட்டு துணி, ஒரு வாட்டர் கேன் அல்லது ஒரு மருந்து பை, அவ்வளவுதான். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நீண்ட நெடிய தூரம் பயணத்துல இருக்காரு சொன்னா இவ்வளவுதான் சுமக்க முடியும். இல்ல நான் பயணத்துக்கு போறேன், என் வீட்டுல இருக்கக்கூடிய ஏசி எடுத்துட்டு போவேன், ஏசி இல்லாம என்னால் தூங்க முடியாது.
நான் சஃபர்ல இருக்கேன், பிரயாணத்துல இருக்கேன், என் கட்டல்ல தான் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த கட்டல் மெத்த தலகாணி இதையும் நான் சுமந்துட்டு போறேன். சுமந்துட்டு போக முடியும்? எல்லாத்தையும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உலகத்துல விட்டுட்டு போக தான் போறோம். ஆனால் சொர்க்க வாழ்க்கை நிலையானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே அந்த நிலையான சோன வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்துல சம்பாதிக்கணும். அதற்காக உழைப்பு செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே சொர்க்கத்தை நோக்கிய ஒரு சுற்றுலாவாக, சொர்க்கத்தை நாம் நிலையாக தங்க போகக்கூடிய அந்த இடம், எனவே அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அல்லாஹ் அதை எப்படி படைச்சு வச்சிருக்கான், அதில் இருக்கக்கூடிய இன்பங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த ரசனைகள், ருசிகள், இவைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே சொர்க்கம் இருக்கே, அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ரசிக்க 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 வைத்துக் கொண்டே இருக்கும். ருசிக்க 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 வைத்துக் கொண்டே இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல உலகத்திலே எல்லாமே ஒரு கட்டத்தை தாண்டும் போது திகட்டி விடும், சலிச்சு போயிடும், அவ்வளவுதான் போ அப்படின்னு ஆயிடும். ஒரு பழம் சாப்பிட்றதா இருக்கட்டும், உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும், வாழ்க்கையில உச்சகட்ட இன்பமாக எதை நினைச்சு அனுபவிச்சுட்டு இருக்கோமோ ஒரு கட்டம் தான், அதை தாண்டும் போது போன்னு போயிடும், இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிடும், சலித்து போயிடும். ஆனா சொர்க்கத்துல ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் சொர்க்கத்தின் மாளிகை, அதனுடைய பிரம்மாண்டம், இவைகளை ரசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்ன சுப்ஹானல்லாஹ், ரசிக்க ரசிக்க அதனுடைய ரசனையினுடைய தன்மை கூடிக்கொண்டே போகும், அதனுடைய பேரழகும் அதிகரிச்சுட்டே போகும். அந்த ரசனையிலிருந்து மீளவே முடியாது. வெறும் ரசிச்சு கொண்டே இருப்பார், பல்லாயிரம் ஆண்டுகளாக சோனத்தின் பேரழக ரசிச்சு கொண்டே நின்று கொண்டிருப்பார். ஹதீஸ்ல வருகிறது, ரசிக்க ரசிக்க ரசனைக்குரிய ஒரு இடமாக சோனம் இருக்கு. சோனத்துல ஒரு பழத்தை அல்லது ஒரு உணவை சாப்பிடுறார், ருசிக்கிறார். இந்த உலகத்துல ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னா, அதுவும் இன்னைக்கு இந்த ஐப்ரோட்டுடைய உலகம், செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய காய்கறிகள் பல வகைகள் தான் அதிகமாக மார்க்கெட்ல இருந்துகிட்டு. அதுல வியாபாரம் செய்யக்கூடியவங்களை கேட்டோம் சொன்னா, ஏங்க ஆர்கானிக்கா, இயற்கையா, ஒரு காலத்துல இயற்கையை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஏன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பழங்களும், ஒரு தக்காளி முதல் கொண்டு தக்காளி வியாபாரி சொன்னார், இயற்கையாக எவ்வளவுதான் விளைவிக்க முடியும்? உலகத்துல மக்களுடைய தேவை எவ்வளவு இருக்கு? ஒரு கரூர் என்பதாக சொன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கு இயற்கையா கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு வளம் இல்லை, அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை, எனவே செயற்கையாக தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில கதைகளை சொல்றாங்க. இப்ப கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு ஆப்பிள உலகத்துல சாப்பிட்டுன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவு டேஸ்ட், ஒரே அளவு தான் இருக்கும், ஒரே இனிப்பு தான். அதனுடைய இனிப்புல சுவையில கூடுதல் குறைவு எதுவுமே இருக்கா. ஆனா சொர்க்கத்தினுடைய ஒரு ஆப்பிள், சொர்க்கத்தினுடைய ஒரு பழம், சுப்ஹானல்லாஹ், அதை சுவைக்க சுவைக்க ஒவ்வொரு கடியிலும் ஒரு இன்பத்தை கொடுப்பாங்க, ஒவ்வொரு கடியிலும் ஒரு ருசி இருக்கும், ஒவ்வொரு கடியிலும் ஒரு ரசனை இருக்கும், ஒவ்வொரு கடியிலும் ஒரு சுவையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கை தான் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. நாம் மறுமையில வாழ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாக இருக்கு. ரசிக்க 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 வைத்துக் கொண்டே இருக்கும், ருசிக்க ருசிக்க சோனத்தினுடைய ஒவ்வொரு சுகபோகங்களையும் ருசிக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த சொர்க்கத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஅதது லிஇபாதிஹி ஸாலிஹீன். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை இபாதிஹி ஸாலிஹீன், ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களுக்காக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். நமக்காக தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு அவனுடைய இறை கட்டளைகளை எந்த விதத்திலுமே மனம் கோணாமல் தங்குதடை இல்லாமல் யார் செயலாற்றுகின்றார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேணி ஈமான் இஸ்லாத்தை யார் பேணி வாழ்கின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஅதது லிஇபாதிஹி ஸாலிஹீன், அப்படிப்பட்டவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதாக சொன்னா, மாலா ஐனுன் ரஅது, எந்த கண்ணுமே கண்டிருக்கா. உலகத்துல நாம காணக்கூடிய காட்சி சொர்க்கத்துல, சொர்க்கம் அப்படி அப்படி இருக்கா. நாம ஒரு கற்பனையில நினைப்போம், அது சொர்க்கம் அல்ல. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅதுன் வலா உதுனுன் சமிஅத வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கல்பால சிந்திக்கவே முடியாது. இப்படிதான் இருக்கும். குர்ஆன்ல சொன்னதை வச்சு, ஹதீஸ்ல சொன்னதை வச்சு நாம ஒரு கற்பனை காட்சியாக சொர்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்தோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேள்விப்படாத, எந்த கல்பாலும் சிந்திக்க முடியாத ஒரு சுகபோகம் தான் சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபக்ரஉ இன் ஷிஅதும் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூன், எந்த கண்களாலும் சிந்தனைகளாலும் சிந்திக்க முடியாத மறைக்கப்பட்ட ஒரு சுகபோக வாழ்க்கை தான், சுகபோக இடம்தான் சோனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான். யாராலுமே சிந்திக்க முடியாது. சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்முடைய கற்பனை ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அதை எல்லாவற்றை தாண்டி 100 மடங்கு அதை விட பிரமாண்டம்.
அதை விட ஒரு பேர் அழகு மிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய மாளிகை, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்தை அடையக்கூடிய வழி அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கான். நரகத்தை அடையக்கூடிய வழி அல்லாஹ் ரொம்ப கஷ்டமாக்கி வச்சிருக்கான். இதான் உண்மை. இதான் யதார்த்தம். நாம புரிஞ்சுக்கணும். நம்முடைய புரிதல் உணர்வை நாம கொஞ்சம் விரிவாக ஆக்கி வைக்கணும். சொர்க்கத்தினுடைய வழி அமல் செஞ்சா போதும், நரகத்தின் பாதை பாவம் செஞ்சாகணும். சொர்க்கத்துக்கு போனோம்னா உண்மை சொல்லணும், நரகத்துக்கு போனோம்னா பொய் சொல்லணும். உண்மை சொல்வது உலகத்துல லேஸ், பொய் சொல்வது உலகத்துல ரொம்ப கஷ்டம். எங்களுடைய ஹஸரத் பெருந்தகை அல்லாமா கீர்னூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு உண்மையை சொல்ற இடத்துல நீ பொய்ய சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலகத்துல எவ்வளவு சிரமம் பாருங்க. உண்மை சொல்றக்கூடிய இடத்துல உண்மைக்கு பதிலா சாட்சி, அந்த குற்றவாளி கூண்டுல ஏறி பொய் சாட்சி சொல்லிட்டான். இப்ப என்னன்னா, உண்மை அது நினைவுல இருக்கும், அது என்னைக்குமே மாறாது. எது நடந்துச்சோ, எதை பார்த்தோமோ அது மறக்காது. ஏன்னா அது உண்மைக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. ஆனா பொய் நம்ம மாத்தி சொன்ன அந்த பொய் இருக்கு, அது மறந்து போயிடும். திரும்ப அடுத்த தடவை சாட்சி சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை திரும்பி கேட்பாங்க. கேட்கும் போது அந்த பொய்யை திருப்பி இன்னொரு பொய், ஒரு பையன் மறைக்க இன்னொரு பொய், ஒரு பையன் மறைக்க இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்க, ஒரு உண்மையை மறைக்க 1000 பொய்களை சொல்லிக்கொண்டே போகுவான். ஆனா தீர்வு கிடையாது. அதனாலதான் எங்களை சொன்னாங்க, உண்மை சொல்றதுலே பொய் சொல்றது கஷ்டம். பொய் சொல்லிட்டா அதுல தப்பிக்கவே முடியாது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, சொர்க்கத்தினுடைய பாதை உண்மையாக இருக்கு, நரகத்தினுடைய பாதை பொய்யாக இருக்கு. ஹலால் எல்லாம் சொர்க்கத்தின் பாதை, தடுக்கப்பட்ட ஹராம் எல்லாம் நரகத்தினுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, சொர்க்கத்துல ஒரு மரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உலகத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் ஒரே ஒரு தடவை சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது. ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னா நமக்காக சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது, அது நம்முடைய மரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தினுடைய மரத்தை பத்தி சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரா, சொர்க்கத்தினுடைய ஷஜர், அந்த மரம் எப்படி தெரியுமா, யஸீரு ராகிபு ஃபில் லில்லுஹா மிஅத ஆமின். ராகிப் அதாவது குதிரை, வேகமாக ஓடக்கூடிய குதிரை, நல்ல அரபு நாட்டு குதிரை, ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். குதிரைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மூச்சு வாங்காது, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஸீரு ராகிபு ஃபீ லில்லுஹா மிஅத ஆமின், அப்படி வேகமாக இடைவிடாமல் ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் தொடர்ந்து மிஅத ஆமின் 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அந்த குதிரையில. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தின் மரம் அல்ல, அந்த நிழல கூட கடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 100 ஆண்டு பயண தூரம் ஒரு குதிரையில ஏறி உட்கார்ந்து. முழு உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜில எவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் சொல்றோம், எவ்வளவு பெரிய கண்டங்கள் இருந்து கொண்டிருக்குன்னு சொல்றோம். ஆர்டிக் கண்டம், அண்டார்டிகா கண்டம், ஐஸ்லாந்து, என்னென்னமோ சொல்றாங்க. முழு உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப போக்குவரத்து வளர்ச்சியில, ஜெட்ல, அந்த விமானங்கள்ல, அந்த ராக்கெட்ல ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல சுத்தி வந்துடலாம். அவ்வளவுதான் உலகம். சுப்ஹானல்லாஹ். உலகம் அவ்வளவுதான் குறுகிய இடம். ஒரு நாள் ஒரு 24 மணி நேரத்துல இன்றைய நவீன தொழில்நுட்ப வாகன வளர்ச்சியில முழு உலகத்தை சுத்தி வந்துடலாம் ஒரு ஆளால முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 ஆண்டுகள் வேகமாக ஜெட் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு குதிரையில ஏறி உட்கார்ந்து, சொர்க்கத்தினுடைய குதிரை, அதுவும் சாதாரணமானது அல்ல, அதுல ஏறி உட்கார்ந்து நீங்க பயணிப்பீங்க பயணிப்பீங்க பயணிப்பீங்க. 100 ஆண்டு கடந்தாலும் மரத்தை கடக்கிறது இல்ல, மரத்தினுடைய நிழல கூட கடக்க முடியாது. சொர்க்கத்தினுடைய மரமே அவ்வளவு பிரம்மாண்டம். நிலையான சொர்க்கம், அழிந்து போகக்கூடியது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, அப்படிப்பட்ட சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, அந்த சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல பெற்றுக் கொள்வதற்காக நாம் இந்த உலகத்துல முயற்சி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, ஒரு அடியான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா மலக்குகள் எல்லாம் சலாம் சொல்லி அவரை இன்முகத்தோடு வரவேற்பான். சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனே முதலாவதாக விருந்து உபசரிப்பு நடக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தாவத் கொடுப்பான், அல்லாஹ் விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனே விருந்து உபசரிப்பு செய்யப்படும். சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனே கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மீனுடைய ஈரல், அதுதான் சொர்க்கத்தின் முதல் உணவாக கொடுக்கப்படும். சொர்க்கத்துல நாம சுவைக்க, இந்த உலகத்துல அப்படி ஒரு உணவை சாப்பிட்டதே இல்லை, மீன் சாப்பிட்டு இருக்கோம். மீனுடைய ஈரல் என்பது ரொம்ப அபூர்வமானது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்குள் நுழைந்த உடனே ஒரு அடியானுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த உணவாக மீனின் ஈரலை அல்லாஹ் கொடுப்பான்.
அந்த உணவை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானா. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த பிறகு சொர்க்கவாசிகள் அனைவர்களுக்கு 100 படித்தரங்களுக்கு மேல சொர்க்கத்துல இருந்து கொண்டிருக்கு என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே சொர்க்கத்துக்குள் நுழைந்த பிறகு எல்லோரிடத்திலும் ஒரே அறிவிப்பாக சில அறிவிப்புகள் செய்யப்படும். மலக்குகள் அறிவிப்பு செய்வாங்க. யுனாதி முனாதி, மலக்குகள் எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் அறிவிப்பு செய்வாங்க. இன்னலக்கும் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்க சொர்க்கத்துக்குள்ள வந்திருக்கீங்க, எனவே இனி இந்த உலகத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான், சுகம் மட்டும்தான், சுகவீனம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீங்க நோயாளியாக ஆக மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ், அதான் சொர்க்கம். இந்த துனியாவில் அப்படி யாரையாச்சும் காட்ட முடியுமா? எனக்கு எந்த நோயுமே இல்லைங்க, எந்த நோயும் இல்லாம நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனே இங்கு ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், ஒரு பொழுதும் நோய் வராது, சுகம் மட்டும்தான், சுகவீனத்துக்கு பேச்சுக்கே இடமில்லை. ஆனா உலகத்துல சுப்ஹானல்லாஹ் ஒரு ஜூஸ் குடிக்க முடியல. இந்த மழை காலத்துல ஒரு ஜூஸ் குடிக்க முடியுமா? குடிச்சா என்ன ஆகும்? தொண்டை கட்டிக்கும், சளி பிடிச்சுக்கும், பயம். ஒரு அசைவ உணவுகளை சாப்பிடறதுக்கு தயக்கம். சுகர் வந்துடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும், பிபி ஏறிடும். டாக்டர் கிட்ட போனா மளிகை கடை லிஸ்ட விட நம்ம பிளட், நம்ம உடம்புல இருந்து ஒரு 2 மில்லி பிளட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இந்த நோய் இருக்கு, அந்த நோய் இருக்கு, சுகர் இவ்வளவு இருக்கு, பிபி இவ்வளவு இருக்கு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு உங்க உடம்புல இவ்வளவு இருக்குது, உங்க உடம்புல உப்பு இருக்கு, காரம் இருக்கு, மசாலா இருக்கு, மிளகா இருக்கு, எல்லா லிஸ்டும் போட்டுரும். இத்தனை நோய் உங்க உடம்புல இருக்கு. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இபாதிஹி ஸாலிஹீன், அந்த ஈமான் கொண்ட நிலையிலே சாலிஹான அமல் செய்து இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த அடியான் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனே அவருக்கு ஏலான் செய்யப்படும், யுனாதி முனாதி அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, இங்கு சுகம் மட்டும்தான், சுகவீனம் அடையவே மாட்டீங்க, உங்களுக்கு எந்த விதத்திலும் நோய் வரவே வராது, நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகத்தான் இந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு இருப்பீங்க. முதல் அறிவிப்பு. இரண்டாவதாக மலக்கு அறிவிப்பு செய்வார், வ இன்னலக்கும் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, இந்த சொர்க்கத்துல ஹயாத் மட்டும்தான், மௌத் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உலகத்துல பயம், கரணம் தப்பினால் மரணம், மௌத்துக்கு காரணம் கிடையாது. சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த இறப்பு செய்திகள், ஒரு குடும்பமாக, ஒரு ஊராக, அல்லாஹ் அக்பர், எத்தனை போர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, உலகம் நிலையற்றது. அந்த நிலையற்ற இந்த உலகத்துல வாழ்றதுக்காக எவ்வளவு போர்கள், நாளுக்கு நாள் அந்த செய்திகள், அதனால் எத்தனை உயிர்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகத்துல இருக்கட்டும், ஒரு ஊர், ஒரு நாடு, முழு உலகமாக இருக்கட்டும், நிரந்தரமில்லாத உலகம், மதா உல் குரூர், அற்பமான உலகம், முடிந்து போகக்கூடிய நிலையற்ற இந்த உலகத்துல எவ்வளவு போட்டி, பொறாம, எவ்வளவு பெரிய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கோம். ஆனா நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னலக்கும் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, சொர்க்கத்துல மரணம் கிடையாது, ஹயாத் மட்டும்தான். அதனால நிலையான வாழ்க்கை, உலகம் நிரந்தரமற்றது. நான் எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பேன், யாராச்சும் ஒருத்தரால சொல்ல முடியுமா? எந்த டாக்டர், மருத்துவரால சொல்ல முடியுமா இவ்வளவு நாள் இருப்பாருங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, உலகம் நிரந்தரமற்றது, நிலையற்றதாக இருக்கு. எனவே எப்ப வேண்டும் என்றாலும் மரணம் வரலாம், அதுதான் உலகம். ஆனால் மறுமையில சொர்க்கத்திலே நிலையான சுகம், நிலையான சந்தோஷம், அங்கு காணக்கூடிய அத்தனையும் நிலையானது, அங்கு அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவித்தலும், ஒவ்வொரு சுகமும் நிலையானது. என்னைக்குமே அதிலிருந்து நாம விடுபடவே மாட்டோம், வெளியேறவே மாட்டோம். சொர்க்கத்துக்குள்ள போனவர் சொர்க்கத்துக்குள்ளதான் இருப்பார். எத்தனை ஆண்டுகள் கணக்கே கிடையாது. நிலையற்ற வாழ்க்கை தான் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. உலகம் முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை என்பதை நாம மறந்துடக்கூடாது. மூன்றாவதாக மலக்கு அறிவிப்பு செய்வார், வ இன்னலக்கும் தஸிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, சொர்க்கத்திலே இளமை மட்டும்தான், முதுமை வராது. ஒரு வயசான கிழவி பாட்டி, 70-80 வயசு தாண்டின ஒரு பாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த ஹதீஸை சொல்லி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல வயசானவங்க இருக்க மாட்டாங்க சொன்னாங்களாமே, நீங்க சொன்னீங்களாமே, அது உண்மையா? நபி அவங்க சொன்னாங்க, ஆமா, நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுமா, வயசானவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த பாட்டி ரொம்ப மனம் விட்டு போயிட்டாங்க. யாரும் சொல்ல, என்ன வயசாயிட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாதா? திரும்ப அந்த அம்மையார் அழைச்சு சொன்னாங்க, வயதான நிலையில சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்கம்மா, நீங்க இறந்தது வயதான நிலையில 80, 90, 100 வருடங்கள் கழித்து நாடி நரம்புகள், தோள்கள் எல்லாம் சுருக்கம் உழுந்து, கூன் உழுந்து, கண் தெரியாமல் இந்த நிலையில நீங்க மரணிச்சிருக்கலாம். ஆனா நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் இளமையாக ஆக்குவான்.
இளமையாகத்தான் எழுப்பான். சொர்க்கத்துக்குள்ள இளமையாகத்தான் பிரவேசிக்க வைப்பான். 33 வயது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்படும் சொன்னான். சொர்க்கத்தினுடைய வயது 33 வயது. எல்லோரும் இளமையாக தான் இருப்பாங்க, எல்லோருமே அழகாக தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல கருப்பா இருந்திருப்பார், இந்த உலகத்துல பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றத்தில் இருந்திருப்பார். ஆனா அவர் ஈமான்தாரியாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் அழகான தோற்றத்தோடு உள்ள நுழைவிப்பான். எனவே நாளை மறுமையிலே இளமை மட்டும்தான், முதுமை வரவே வராது. உலகத்துல பார்க்கலாம் முதுமையினுடைய கஷ்டம், மறதி. ஹதீஸ்ல வருகின்றது, யதார்த்த விஷயங்களை சொல்றாங்க. ஒருத்தர் வயோதிகம் ஆக ஆக குழந்தை போல ஆயிடுவார். வயோதிகமாக நம்முடைய வீட்டுல பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் இருந்தாங்க சொன்னா நாம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், அவங்களும் வீட்டுல ஒரு குழந்தை. 5 வயசு குழந்தை ஒருத்தர் வீட்டுல இருக்குன்னு சொன்னா, அதே வீட்டுல 70 வயசு கடந்த ஒருத்தர் இருக்காரு சொன்னா 2 பேரும் சமம் தான். விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தை பருவத்துக்கு மாறிடுவாங்க. அவங்களுக்கு சிந்தனைகள் இருக்காது, சரியான முறையில யோசிக்க முடியாது, சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எனவே வயோதிகத்தினுடைய அந்த முதுமையினுடைய ஃபித்னா, நபி அவங்க அதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அதனால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வயோது கூட கூட போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் வயசாகி போச்சு, முடியெல்லாம் நிறைஞ்சு போச்சு, அந்த ஒரு கம்பீரம், அந்த தெம்பு இப்ப இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையில வயதுகளை கடந்து 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 செல்ல 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 நாம் வயோதிகராக, வயசாலியாக ஆகிட்டு. ஆனா நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ இன்ன லகும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. இளமை மட்டும்தான், முதுமை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, வ இன்ன லகும் தன்அமு ஃபலா தபஅசு அபதா. நாளை மறுமையிலே எப்போதுமே மகிழ்ச்சி தான், கவலை என்ற பேச்சுக்கு இடமில்லை. உலகத்துல கவலை தான் அதிகம், மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது மிக குறைவு. அதனாலதான் வீடுகள்ல ஒரு காலங்கள்ல வயசானவங்க இருந்தா சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காதடி, ரொம்ப சிரிக்காதரா, ஏதாச்சும் முசீபத்து வந்துடும். ரொம்ப ஓவரா சிரிச்சல்ல, அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கு. எனவே மகிழ்ச்சி கொஞ்சம் கூட்டிடுச்சுன்னா உள்ளத்துல கொஞ்சம் பயம் வருது. உலகத்துல ஏதாச்சும் முசீபத்து வந்துருமா, ஏதாச்சும் கவலை என்ன வந்து தொத்தி கொள்ளுமா அப்படின்ற பயம், அச்சம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் போது உலகத்தினுடைய தேவை, குடும்பத்தினுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை, மனைவியினுடைய தேவை. ஒவ்வொரு மாதத்தையும் அந்த மாதத்தினுடைய முதல் தேதி அடையும் போது வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், அதுக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு செலவாகும். இந்த கவலைகள் நிறைந்த நிலையில தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மாதங்களையும் நாம கடந்துகிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே சந்தோஷம் மட்டும்தான், எந்த கவலைகள் இடம் கிடையாது. அதான் சொர்க்கம் நிலையானது. அங்கு கிடைக்கக்கூடிய இளமை நிலையானது, அந்த அழகு நிலையானது, அங்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான சுகபோகங்கள் அத்தனையுமே நிலையானது. என்னைக்குமே நம்ம இடத்துல அது பறிக்கப்படவே படாது. அந்த சந்தோஷம் என்னைக்குமே நம்மளை விட்டு நீங்காது. இதுதான் சொர்க்கம் என்பதாக சொர்க்கத்துக்குள்ள ஒரு அடியான் நுழைந்த உடனே அந்த அடியானுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க, இந்த உலகம் ஒண்ணும் இல்லை. சொர்க்கத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. நாம இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அல்ல. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினூன் வல் ஜன்னத்து காஃபிரூன். இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை போல. ஒரு கட்டுப்பாடாதான் வாழ்ந்தாகணும். எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, மார்க்கத்தினுடைய வரையறைக்குள்ளதான் நாம இருந்தாகணும். எதை சம்பாதிக்கணும், எந்த சம்பாத்தியம், எந்த காசு பணம் ஹலால், எந்த காசு பணம் ஹராம், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். அந்த கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன். முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை, வல் ஜன்னத்து காஃபிரூன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம், நாளை நிரந்தரமான அந்த உலகத்துல நஷ்டத்தை சம்பாதிச்சுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியா, அந்த நிலையான சொர்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்திலே தயாராக கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, ஒரு அடியானுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பிரமாண்டமான மாளிகை. சாதாரணமான ஒரு ஈமான்தாரி ஈமான் கொண்டு இருக்கார். அந்த ஈமான்தாரிக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பிரமாண்டமான மாளிகையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபி ஜன்னத்தின் ஆலியா. மிக பிரமாண்டமான மாளிகை கொடுக்கும். உலகத்துல எத்தனையோ மாளிகைகளை பார்க்கிறோம். உலகத்துல ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்கு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல காந்தி கிராமத்துல ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்கு அல்லது இடம் இருக்குன்னு சொன்னா அவர் லட்சாதிபதி. 30 லட்சம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொத்து அவருக்கு இருக்கு. மகிழ்ச்சி, சுப்ஹானல்லாஹ். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு,
ஊர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு, 2 அடுக்கு மாடி, வீட்டுக்கு சொந்தக்காரர் இருக்காரு, எவ்வளவு சந்தோஷம். அதை வைத்து எவ்வளவு பெருமிதம் அடைகிறோம். சொந்த வீடு இல்லாம 2 வீடு எக்ஸ்ட்ரா கட்டி வாடகைக்கு விட்டுருக்கார், இன்னும் சந்தோஷமா இருப்பார். சுப்ஹானல்லாஹ், வருமானம் வருது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 100 அடி, ஒரு 1000, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் இந்த உலகத்துல கிடைச்சதற்காக, இந்த உலகத்துல ஒரு 2 அடுக்கு மாடி 3 அடுக்கு மாடி வீடு நமக்கு சொந்தமாக இருக்கிறதுனால நாம ரொம்ப சந்தோஷமா அடைகிறோம், பெருமிதம் அடைகிறோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஈமான்தாரிக்கு நாளை மறுமையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சுவனத்து மாளிகை இன்னைக்கு நாம உலகத்துல பார்க்கலாம். பெரும் பெரும் அரண்மனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பீடன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய அரண்மனை 57 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் 57 ஏக்கர்னா எவ்வளவு பெருசு. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை என்பதாக சொல்லப்படும். 57 ஏக்கர்ல அந்த அரண்மனை கட்டப்பட்டு இருக்கின்றது. அதே போல பக்கிங்ஹாம் அரண்மனை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற அரண்மனை, 775 அறைகள், ரூம்கள் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை 8,28,000 சதுர அடியில கட்டப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நம்ம பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு 2446 சதுர அடி. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் அரண்மனையினுடைய சதுர அடி எவ்வளவு? 8,28,000 சதுர அடி. புருனேவில் இருக்கக்கூடிய புருனே சுல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அரண்மனை இஸ்தானா நூருல் இமான் என்பதாக அதுக்கு பெயர். அதனுடைய சதுரடி எவ்வளவு விசாலமானது சொன்னா 2,01,52,782 சதுரடி. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல பிரம்மாண்டமான மாளிகையை அவர் கட்டி வச்சிருக்கார். இதெல்லாம் உலகத்திலே பெரிய இடம், மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய மாளிகை, மிகப்பெரிய அரண்மனை என்பதாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புருனே சுல்தானும் ஒரு நாள் மௌத்தாகுவார். அந்த புருனே சுல்தானினுடைய அரண்மனையும் ஒரு நாள் மண்ணுக்குள் போகும். பக்கிங்ஹாம் அரண்மனையும் ஒரு நாள் மண்ணுக்குள் போகும். ஆனால் ஒரு அடியானுக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மாளிகை நிரந்தரமானது. அந்த மாளிகை, அந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபி ஜன்னத்தின் ஆலியா. சுப்ஹானல்லாஹ், அது மிக பிரம்மாண்டம். ஹதீஸ்ல விரிவுரையில எழுதுறாங்க, 60 மைலா. அதனுடைய நீள அகல பரப்பளவு எவ்வளவு சொன்னா 60 மைல் தூரம். அல்லாஹ், 60 மைல் தூரத்துல இன்னைக்கு உலகத்துல யாருக்காச்சும் அரண்மனை இருக்கா? உலகத்துல எங்காச்சும் வீடுகள் இருக்கா? 60 மைல்னா இன்னைக்கு நம்ம காந்தி கிராமத்துல இருந்து திருச்சி தூரம் எடுத்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பயணம் செய்யணும் திருச்சி அடையிறதுக்கு. இங்க காந்தி கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணி திருச்சி வரைக்கும் அவர் பயணிச்சா அவருடைய அரண்மனை அவ்வளவு பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா அதை விட பிரம்மாண்டமானது 60 மைலா. அதனுடைய சுற்ற அளவுகள், அதனுடைய நீளம், அகலம், அதனுடைய முழு பரப்பு எல்லாமே வானளாவிய. வெறும் நீள அகலத்துல மட்டுமல்ல, பரப்பளவுல மட்டுமல்ல, அதனுடைய உயரத்துல வானளாவிய முறையில 60 மைலா, 60 கிலோமீட்டர் தூரம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சாதாரண அடியானுக்கு அல்லாஹ் சுவனத்தில கொடுக்கக்கூடிய அந்த மாளிகை ஃபி ஜன்னத்தின் ஆலியா, 60 மைல் அகல பரப்பு தூர அளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் தருவான். லா தஸ்மஉ ஃபீஹா லா தஸ்மஹு ஃபீஹா லாஹியா. மேலும் அங்க எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது. அந்த மாளிகைக்குள்ள அவர் போயிட்டாரு சொன்னா, அந்த சொர்க்கத்துக்குள்ள, சொர்க்கத்தினுடைய அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு சொன்னா எந்த இடையூறும் இருக்கா, எந்த இரைச்சலும் இருக்காது. உலகத்துல அப்படி இருக்க முடியுமா? ஏதாச்சும் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும், நாய் குறைக்கும், அல்லது ஏதாச்சும் வாகனங்கள் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இரைச்சல், இடையூறுகள், அக்கம் பக்கம் வீட்டார்கள் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிம்மதியற்ற நிலை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையில நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்ட மாளிகைக்குள்ள அவர் போயிட்டாரு சொன்னா, லா தஸ்மஉ ஃபீஹா லாஹியா, எந்த விதமான இரைச்சலும் இருக்காது. ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அவருக்கு தனியா ஒரு நீர்வீழ்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கான். இன்னைக்கு நீர்வீழ்ச்சியில குளிக்கணும்னு சொன்னா குற்றாலத்துக்கு போகணும், தென்காசிக்கு போகணும், அல்லது கோவை குற்றாலத்துக்கு போகணும், அல்லது மூணார் போகணும், கேரளா போகணும், அங்க போகணும். இங்கெல்லாம் போனா தான் குற்றாலத்துல குளிக்க முடியும். அதுவும் 1000 பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு மத்தியில ஒரு தர ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு குளிப்போம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகையில இவருக்கென்பதாக சொல்லி தனியான நீர்வீழ்ச்சியை, தனி குற்றாலத்தை அல்லாஹ் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். நிலையானது தனி பிரம்மாண்டமான மாளிகை, எந்த இரைச்சலும் இருக்காது. தனியான அவருக்கென்பதாக சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மவ்தூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபியு மப்ஃபூஸா. அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, கட்டில்கள், தலையணை முதல் கொண்டு, டம்ளர் முதல் கொண்டு எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகை ஒவ்வொரு இபாதிஹி சாலிஹீன், ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்காக அல்லாஹ் எழுப்பி இருக்கக்கூடிய மாளிகையாக.
சுவனத்தினுடைய மாளிகை. அந்த சுவனத்தினுடைய இன்பம் நிரந்தரமானது. உலகத்துல போல மழை வந்தா இடிஞ்சு போகக்கூடிய வீடு அல்ல, இடி இடிச்சா பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடு அல்ல, ஒரு சுனாமி வந்தா அல்லது நிலநடுக்கம் வந்தா தரைமட்டமாகி போகக்கூடிய நிலையற்ற துன்யாவினுடைய வீடு அல்ல. சொர்க்கத்தின் மாளிகை எந்த இடையூறும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அதில் நிலையாக நிரந்தரமாக அவர் தங்கக்கூடியவராக இருப்பார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சொர்க்கத்துல ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னும் மிகப்பெரிய சோபனம் என்ன என்பதாக சொன்னா, சொர்க்கத்தினுடைய பேர் அழகிகளை, அந்த சுவனத்து ஹூர்லியன்களை அல்லாஹ் நிக்கா செய்து வைப்பான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன் கம்சாலில் லுஅலுஇல் மஅனூன் ஃபீஹின் கைராத்துன் இஹ்சான். குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த பேர் அழகிகளை பத்தி, சொர்க்கத்தினுடைய அந்த பேர் அழகிகள், மிகப்பெரிய அழகுமிக்கவர்களை பத்தி அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஈமான்தாரிகளுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். அவர்கள் பிறப்பல்ல, அல்லாஹுவால் படைக்கப்பட்டு பேர் அற்புதமான படைப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டி இருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சுவனத்து அழகிகள், அந்த பேரழகிகள், கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இந்த உலகத்திலே பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்கிறாரோ அவர் அந்த உலகத்திலே அந்த அழகானவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய வழியிலே இந்த உலகத்துல வாழும் பொழுதுதான் மறுமையிலே நமக்கு அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான விசாலமான அந்த வாழ்க்கையை தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பேரழகிகளுடைய அழகுகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு இன்ச்சாக வர்ணிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது அப்படியே சொல்லணும்னு சொன்னா சென்சார் தேவை. அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தின் அழகிகளை பத்தி வர்ணிச்சு சொல்லி இருக்கான். 13+, 16+, 18+, இங்க சென்சார் தேவை. அந்த அப்படியே நான் தர்ஜுமா செய்யணும், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அதனால நான் செய்யல. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சோனத்தினுடைய அழகிகளுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆடை அணிவித்திருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இஸ்தபரக், சொர்க்கத்தினுடைய ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கும். எப்பேற்பட்ட ஆடையாக இருந்து கொண்டிருக்கும் என்பதாக சொன்னால், ஆலியஹும் சியாபு சுந்துஸ் ஹுதுரி வ இஸ்தபரக் வ ஹுவா. அல்லாஹ் அவர்களுக்கு மேலாடை ஒரு ஆடை அணிவித்திருப்பான். அவர்களுக்கு உள்ளே ஒரு ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். இப்படியே 70 ஆடைகள் அவர்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும். 70 ஆடைகளை கடந்தும் அவர்களுடைய அழகை ரசிக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். இந்த உலகத்திலே பார்க்கக்கூடாத விஷயங்களை விட்டு தன் பார்வையை பாதுகாத்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் 70,000 ஹூர்லியன்களை அல்லாஹ் வாக்களித்திருக்கான். பல ரிவாயத்துகள்ல ஹதீஸ்கள்ல வரக்கூடியதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹூர்லியன்களை பத்தி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், வலவ் அன்ன இம்ரஅத்தம் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, அந்த சோனத்தினுடைய பேரழகிகள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, இத்தலஅத இலல் அர்லி லஆத் மா பைனஹுமா, அவங்க சொர்க்கத்திலிருந்து கொஞ்சம் எட்டி பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு பெண், சோனத்தினுடைய ஒரு பேரழகி சொர்க்கத்திலிருந்து கொஞ்சம் எட்டி இந்த உலகத்தை பார்த்தா முழு உலகமும் மின்ன ஆரம்பித்து விடும், முழு உலகமும் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். சுவனத்தினுடைய பேரழகிகளில் ஒரு பேர் அழகி கடலிலே முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடல்களில் துப்பினால் என்பதாக சொன்னால் அந்த முழு கடல் நீரும் உப்பான நீரும் இனிப்பானதாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பத்தி சொன்னாங்க, வல மலாஅத்தும் மா பைனஹுமா ரீஹன் வல நஸீஃபுஹா, அவங்க தலையில போட்டு இருக்கக்கூடிய அந்த முக்காடு, சுப்ஹானல்லாஹ், தலையில போட்டு இருக்கக்கூடிய அந்த ஜில்பாப், அந்த முந்தானை என்பதாக சொல்லுவாங்க. அந்த பெண்கள் நிக்காவுக்கு பெண்கள் தயார்படுத்திவிட்டு எல்லா அலங்காரம் மேக்கப் எல்லாம் போட்டு கடைசியில ஒரு முக்காடை போட்டு உட்கார வைப்பாங்க. எனவே சுவனத்தினுடைய அந்த பேர் அழகியலினுடைய அந்த முக்காடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல நஸீஃபுஹா யஅனில் ஹிமார் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, அந்த ஒரு முந்தான அந்த முக்காட்டுக்கு கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த முழு உலகத்தில் கூடிய அத்தனையும் அர்ப்பம் என்பதாக சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக, சொர்க்கம் நிலையானது. சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் நிலையானது. அந்த வாழ்க்கைக்காக நாமும் சரி நம்முடைய சந்ததிகளையும் சரி அதை டார்கெட் பண்ணணும். அதுதான் லட்சியம். உலகத்தை சம்பாதிக்கிறதோ உலகத்துல மேல வர்றதோ உயர்வு அடைகிறதோ இது பெரிய விஷயம் இல்ல. நிலையான அந்த சொர்க்கத்திலே நாம் நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்காக உலகத்துல என்ன முயற்சிகளை செய்யணுமோ, என்ன வாழ்க்கையை வாழணுமோ, என்ன அமல்களை செய்யணுமோ நாமும் செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகைகள், பேர் அழகுமிக்க பிரமிப்பூட்டக்கூடிய அந்த சோனத்தினுடைய மரங்கள்,
பேர் அழகான சுவனத்தினுடைய பேர் அழகிகள், கண் அழகிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நிலையான சுவனத்தின் சுகபோகங்கள் இதெல்லாம் கிடைக்கணும்னா நிபந்தனை ஒண்ணுதான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்ட நிலையில ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கும். இதான் நிபந்தனை, வேற எதுவுமே அல்லாஹ் நிபந்தனையாக வைக்கல. ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்த நிலையிலே மரணிச்சாங்க என்பதாக சொன்னா அவங்க எல்லோருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். சொர்க்கத்தின் இந்த பிரம்மாண்டமான அத்தனையும் கிடைக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் கடைவீதிக்கு போறார். சஹாபாக்கள் இதுக்காகவே கடைவீதிக்கு போவாங்க. சின்ன சின்ன அமல்கள் தான் சொர்க்கத்துல தடம் பதிப்பதற்கான அல்லாஹ் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்க. அதனால நான் ஆரம்பத்துல சொன்னேன், சொர்க்கம் செல்றதுலே நரகத்துக்கு போறது கஷ்டம். சொர்க்கத்துக்கு போகணும்னா அமல் செய்யணும், நரகத்துக்கு போகணும் பாவம் செய்யணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் இதுக்காகவே கடைவீதிக்கு போவாங்க. கடைவீதியில போய் நாம பொருட்களை வியாபாரம் செஞ்சு வாங்கிட்டு வருவோம், அல்ல விற்பனை செய்வாங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்காக நாம போவோம், அல்லது விற்கிறதுக்காக தான் கடைவீதிக்கு மார்க்கெட்டுக்கு போவோம். சஹாபாக்கள் கடைவீதிக்கு போவாங்க, சொர்க்கத்தின் மாளிகையை வாங்கிட்டு வருவாங்க. சாதாரண விஷயம். இதுக்காகவே சஹாபாக்கள் போவாங்க. என்ன விஷயம்? நபி அவங்க சொன்னாங்க, கடைவீதிக்கு சென்றால் இந்த கலிமாவை ஓதுங்க, இந்த துவா ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாங்கலிமாவோட கொஞ்சம் இணைந்த வார்த்தை வஹுவ ஹய்யுன் லா யமூத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாங்கலிமால இல்லாத இந்த ஒரு வார்த்தை. இதை யார் ஓதுறாங்களோ கடைவீதிக்கு சென்றா, இந்த கலிமத்தை யார் ஓதுகின்றார்களோ கத்தபல்லாஹு அல்ஃப ஹஸனா, மியத அல்ஃப அப்படின்னு சொன்னா 1,00,000 என்பதாக சொல். 100,000 1,00,000. அல்ஃப ஹஸனா, கடைவீதிக்கு சென்று இந்த துஆவை ஒருத்தர் ஓதுறாரு சொன்னா அல்ஃப ஹஸனா 10,00,000 நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். சுப்ஹானல்லாஹ். மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமா அன்ஹு அல்ஃப ஸய்யிஆ, 10,00,000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். வரஃபஅ லஹு அல்ஃப தரஜதன் வ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே 10,00,000 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தறான் சொன்னா 10,00,000 மாடிகளை கொண்ட மாளிகையை அவருக்கு தருகிறான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. சொர்க்கத்துல ஒரு மாளிகை வாங்கணும், சொர்க்கத்துல நமக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னா பெருசா எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த துவா, இது போன்ற துவாக்கள் மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆத மரீலன் அவு ஸார அஹுன் லஹு ஃபில்லாஹி பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு முஸ்லிமை சந்திக்க போறோம், வேற ஒண்ணு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு தீன லேசாக்கி வச்சிருக்கான். நிலையான பிரம்மாண்டமான பிரமிப்பூட்டக்கூடிய பேர் அழகுமிக்க மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அந்த பேர் அழகிகளும் பிரம்மாண்டமான அந்த மாளிகைகளை அடைவதற்கான வழி ரொம்ப லேசாக்கி வைக்கப்பட்டிருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை நீங்க சந்திக்க போனா அவருக்கு பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, எந்த எண்ணமும் இல்லை, அவரை சந்திக்கிறோம், அல்லாஹுக்காக போய் சந்திக்கிறோம். நோயாளியாக இருக்கார் அல்லது ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே அவரை போய் சந்திக்கிறோம், நலன் விசாரிக்கிறோம், அவரோடு கலந்துரையாட நடக்குது. உங்களுக்கும் எனக்கும் எந்த மனஸ்தாபம் இல்லை, நாம முஸ்லீம் நீங்களும் முஸ்லீம், எனவே சகோதரர்கள் நாங்க சந்திச்சுக்கிறோம் என்பதாக சொல்லி ஒரு முஸ்லீமை போய் சந்திக்கிறோம், ஒரு நோயாளியை சந்திக்கிறோம். பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடுக்கிறான். சொர்க்கத்துல மாளிகையை வாங்குறது லேஸ், இங்க ஒரு இடத்தை ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது கஷ்டம் தான். அப்போ இங்க வாங்குறதுக்கு நாம முயற்சி செய்யணுமா, அல்ல சொர்க்கத்துல வாங்குறதுக்கு முயற்சி செய்யணுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. உலகமும் ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடியது. மரணமும் நம்மை எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு காரணங்கள் கிடையாது. வண்டி பேருந்து ஓட்டி செல்லக்கூடிய ஓட்டுநர் ஓட்டிக்கொண்டே மரணிக்கிறார். இன்னைக்கு பாக்குறோம், வகுப்பறையில 13 வயது மாணவி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மவுத், மரணம் வருது. விளையாடி கொண்டிருந்த சிறுவன், நவுதுபில்லா, அல்லாஹ் நம்முடைய மரளைகளை சந்ததிகளை திடீர் மரணங்களை விட்டு, இளமை பருவ மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5-6 வயது கூட நிரம்பாத மரளை விளையாடி கொண்டிருந்த நிலையிலே மரணம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அல்லாஹ் நிர்ணயித்து, இன்னைக்கு நேத்து நிர்ணயிக்கல. இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது, இன்னைக்கு நான் ஒரு பொருளை சாப்பிடுறேன், இது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். நீ இவ்வளவு நாள் தான் வாழ்வே, இன்னைக்கு இதைதான் சாப்பிடுவே, இன்னைக்கு இங்கதான் போவே, இப்படிதான் உன் வாழ்க்கை, இப்படிதான் நடக்கும். அல்லாஹ் எழுதி முடித்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகையில கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை சொன்னாங்க, ஒரு கீராத்துடைய நன்மை. ஜனாசா தொழுகையில ஒருத்தர் கலந்துகிட்டார சொன்னா ஒரு கீராத் என்பதாக சொன்னா உஹது மலை அளவு. உஹது மலை எவ்வளவு பெருசு சொன்னா 6 கிலோமீட்டர் தூரம். சுப்ஹானல்லாஹ்.
ஒரு ஜனாசா தொழுகை ஒண்ணும் பெரிய அதிக நேரம் எல்லாம் பிடிக்காது. மிஞ்சி மிஞ்சி போன 4 தக்பீர், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு கீராத்துடைய நன்மை. ஜனாசா அடக்கம் வரைக்கும் ஒருத்தர் கலந்துகிறார். தொழுகையில கலந்ததோடு இல்லாம அடக்கம் வரைக்கும் கடைசி கஃபன் தஃபன் செய்து அங்க ஓதக்கூடிய துவா வரைக்கும் ஒருத்தர் இருக்காரு சொன்னா 2 கீராத் நன்மை, 2 ஓதுமலை அளவு நன்மை. ஏன் இன்னைக்கு நீ போயிட்டப்பா, நாளைக்கு நான் பின்னாடி வரப்போறேன், அந்த நினைவு அங்க போனாதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எத்தனையோ நபர்களை ஜனாசா தொழுகை வச்சு கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்கம் செஞ்சு துவா ஓதிட்டு வந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சக்கராத்துகளை மரணங்களை அல்லாஹ் லேசாக்கணும். உலகத்துல நிரந்தரமாக இருக்க போறதில்ல. உலகத்துல நிலையான பொருள் ஏதாச்சும் இருக்கான்? உலகத்துல மரணிக்காத ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். யாரையாச்சும் காட்ட முடியுமா? இல்ல. ஒரு நாள் நம்மையும் குளிப்பாட்டி கஃனாடையை அணிவித்து கொண்டு வந்து பள்ளிவாசலிலே வைத்து அஸ்ஸலாத்துல் ஜனாசா என்பதாக சொல்லி ஜனாசா தொழுகையை நிறைவேற்றி சந்துக்குள்ள தூக்கிட்டு போய் கபர்ல அடக்கம் செஞ்சுட்டு அல் ஃபாத்திஹான் துஆ ஓதிட்டு வரதான் போறாங்க. இது எல்லார் வாழ்க்கையிலும், சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியதுதான். ஒரு யூதருடைய ஜனாசா போச்சு, நபியவங்க எந்திரிச்சு நின்றாங்க. பல காரணங்கள் சொல்லப்படுது, இதுக்காக எந்திரிச்சாங்க அதுக்காக எந்திரிச்சாங்க. ஆனா உண்மை காரணம் என்னன்னு சொன்னா, நபியிடத்துல கேட்கப்படுச்சு, யார சொல்லல ஒரு யூதன் தானே, முஸ்லிமுடைய ஜனாசா கூட இல்லையே, எந்திரிச்சுங்க. நபி அவங்க சொன்னாங்க, அது யூதனோ கிறிஸ்துவனோ முஸ்லிமோ அப்புறம், அது ஒரு ஜனாசா, ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு. மரணம் அது திடுக்கிடும் செய்தின்னு சொன்னாங்க. மரணம் இருக்கு, அது திடுக்கிடும் செய்தி. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிலையற்ற இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது தான். நிலையற்ற உலகத்துல ஒரு நாள் நாமும் பிரிய போகிறது தான். நிலையான சொர்க்கம் அல்லாஹ் நமக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கான். அந்த சொர்க்க வாழ்க்கையை நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சொர்க்கத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு அமல்கள் சொர்க்கத்தினுடைய மரங்களாக மாளிகைகளாக நமக்கான நீருற்றுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சுவன வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக நிலையான வாழ்க்கையில் நாம் நம்முடைய சந்ததிகளோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களோடு நாமும் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அந்த சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.